மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28 34 வரை. இறையேசு கிறிஸ்துவின் இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தில் நம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று இயேசு நம்மிடம் நற்செய்தியாளர் புனித மார்க்கு வழியாக கூறுவதை தியானிப்போம். மார்க்கு நற்செய்தியில் உள்ள 12ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 44 இறைவசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் பரிசேயர், ஏரோதியர், சதுசேயர், மறைநூல் வல்லுனர் என பலர் இயேசுவை சோதிப்பதற்காக கேள்விகளை கேட்பதும், அதற்கு நம் இயேசு கிறிஸ்து தூய ஆவியாரின் வல்லமையால் ஞானம் நிறை பதில்களை கொடுப்பதாக அமைந்துள்ளது. இன்றைய நற்செய்தியில் இயேசுவை பரிசேயர்கள் கேள்வி கேட்டு அவரை சிக்க வைக்க வஞ்சகத்தோடு செயல்பட்டனர். அவர்களின் வெளிவேடத்தை உய்த்துணர்ந்த நம் இயேசு உகந்த பதிலை கொடுத்தார். இதில் திருப்தி அடையாத பரிசேயர்கள் ஏரோதியர் சிலரை இயேசுவிடம் அனுப்பி அவரை ஏதாவது சிக்கலில் அகப்பட வைக்க கேள்வி கேட்கின்றனர். இயேசு ஏரோதியருக்கும் தகுந்த பதிலை தருகிறார். தொடர்ந்து உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயரும் இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றனர். அவர்களுக்கும் உகந்த பதிலை இயேசு தருகின்றார். இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். இயேசு அவரை நோக்கி, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்று கூறினார். அதற்கு மறைநூல் அறிஞர் இயேசுவிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என நீ கூறியது உண்மையே. அதுபோல தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். இயேசு மறைநூல் வல்லுனர் அறிவுத்தினரோடும் பதிலளித்ததைக் கண்டு, நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்று அவரை திடப்படுத்துகின்றார். இதை கேட்ட பரிசேயர், ஏரோதியர், சதுசேயர் ஆகியோர் இயேசுவிடம் வேறு எந்த கேள்வியையும் கேட்க துணியவில்லை. நம் அர்ப்பண வாழ்வு, குழும வாழ்வு, திருத்தூது பணி வாழ்வு ஆகியவற்றை ஆய்வு செய்வோம். இறைவா, நீர் என்னை அழைத்துள்ளீர், இதோ நான் வருகின்றேன் என்று முழுமையான அர்ப்பண உணர்வில் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற நற்செய்தி அறிவுரைகள் மூலம் நம்மை முழுமையாக மூவொரு கடவுளிடம் ஒப்படைத்துள்ளோம். நீர் மட்டும் போதும் என்ற நம்பிக்கையில் நம் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் மூவொரு கடவுளை அன்பு செய்கின்றோமா? அல்லது பிளவுபட்ட அன்பு, உலகப் பற்றுகள், நம் சுயநல சிந்தனைகள், சொற்கள், செயல்களால் மூவொரு கடவுளை சிலுவையில் அறைகின்றோமா? சிந்திப்போம். அன்பு இறைவா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இந்த யூபிலி 2025ஆம் ஆண்டில் பயணிக்கும் எங்களை தூய ஆவியாரால் நிரப்பும். எங்கள் வாழ்வை, வழிபாட்டை, பணியை உம் திரு இரத்தத்தால் தூய்மைப்படுத்தும். இதன் மூலம் எங்கள் முழு இதயம், முழு உள்ளம், முழு மனம், முழு ஆற்றல் ஆகியவற்றோடு உம்மை முழுமையாக அன்பு செய்து அதன் பிரதிபலத்தில் மலரும் பலத்தால் எம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய எம்மை பக்குவப்படுத்தி பயன்படுத்தும். ஆமென்.